தமிழ்நாட்டில் அமைந்துள்ள உணவு பகுப்பாய்வகங்களில் ஒன்றான மதுரை உணவு பகுப்பாய்வகம் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பொதுமக்கள் உணவுப் பொருட்களில் உள்ள லேபிள் விவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் சரியான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கு உதவியாக இக்காணொலியை வழங்குகிறோம். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன் 2020 அதுல ரெகுலேஷன் 4 ஜெனரல் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது பொதுவான தேவைகள் என்னென்ன என்பதை முதல்ல பார்க்கலாம். எந்த ஒரு உணவுப் பொருளும் பேக்கிங் செய்யப்பட்டாலே கண்டிப்பா லேபிள் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பொருள் விற்பனைக்கு வருகிறது எனில் அது முறையாக பேக்கேஜிங் செய்யப்பட்டு அந்த பொருளில் லேபிள் விவரங்கள் தெளிவாகவும் மக்களுக்கு புரியும்படியும் வழங்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட உணவுப் பொருள் பற்றிய லேபிளில் உள்ள விவரங்களோ தகவல்களோ பணங்களோ தவறான முறையில் சித்தரிக்கப்படக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு லேபிளில் பாமாலின் ஆயில் கொடுத்துட்டு கடலை படம் போட்டிருக்காங்க. இது போன்ற தவறான படங்களை குறிப்பிட்டு மக்களை மிஸ்லீட் செய்வது தவறு. மக்கள் கடலை எண்ணெய் நினைச்சிட்டு பாமாலின் ஆயில வாங்குவாங்க. பாமாலின் ஆயில் கடலை எண்ணெயை விட விலை குறைந்த ஆயில். விலை அதிகமாக கொடுத்து கடலை படத்தை பார்த்து மக்கள் பாமாலின் ஆயில வாங்கிடுவாங்க. உணவுப் பொருளுடன் லேபிள் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தனியாக பிரிந்து வரக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு கார வகைகளில் பாக்கெட்டில் உள்ளே தனித்து வைக்கப்படும் லேபிள்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். லேபிள்கள் பாக்கெட்டுடன் இணைந்திருக்க வேண்டும். இதுவே சரியான முறையாகும். உணவுப் பொருள் வாங்குபவர் லேபிளில் உள்ள விவரங்களை தெளிவாக படிக்கும்படியாக லேபிள் அமைந்திருக்க வேண்டும். இக்காணொலியில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது ரெகுலேஷன் 5 லேபிளிங் ரெக்யர்மெண்ட்ஸ். இதில் இடம்பெற்றுள்ள 15 விவரங்களும் முக்கியமானவை ஆகும். அதில் முதலாவதாக நேம் ஆஃப் த ஃபுட், உணவுப் பொருளின் பெயர். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் பேக்கிங் செய்யப்பட்டாலே அதனுடைய பெயரானது லேபிளின் முகப்பு பக்கத்தில் அதன் உண்மைத்தன்மை மாறாமல் சரியாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு லேபிளில் இடம்பெற்றுள்ள பெயரானது தவறாகவோ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருத்தல் கூடாது. எடுத்துக்காட்டுக்கு காம்பவுண்டட் பிளாக் பெப்பர்னு கொடுத்துட்டு மிளகுத்தூள் தமிழ்ல கொடுத்திருக்காங்க. காம்பவுண்டனுக்கு நிகரான தமிழ் வார்த்தையை சேர்க்காமல் விட்டுட்டாங்க. இது தவறானதாகும். இரண்டாவது லிஸ்ட் ஆஃப் இன்கிரியன்ட்ஸ், சேர்மான பொருட்கள். லேபிளில் லிஸ்ட் ஆஃப் இன்கிரியன்ட்ஸ் அல்லது இன்கிரியன்ட்ஸ் அல்லது சேர்மான பொருட்கள் என்ற தலைப்பின் கீழ் இவை கொடுக்கப்பட வேண்டும். சேர்மான பொருட்களின் அளவை பொறுத்து லிஸ்ட் ஆஃப் இன்கிரியன்ட்ஸ் இறங்கு வரிசையில் இருக்கப்பட வேண்டும். உணவுப் பொருட்களின் தரத்தை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்காக ஏதேனும் நிறமிகள், சேர்மானங்கள், பதப்படுத்தும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவற்றையும் லேபிளில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், ஊட்டச்சத்து விவரங்கள். உட்கொள்ளும் உணவுப் பொருளின் ஊட்டச்சத்துக்கள் பற்றிய விவரங்கள் மக்கள் அறிய வேண்டும். எனவே ஊட்டச்சத்துக்களின் விவரங்கள் அனைத்தும் லேபிளில் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஆடட் சுகர், ஃபேட் ஆகியவன கிராம் அளவிலும், எனர்ஜி வேல்யூ ஆனது கிலோ கலரி அளவிலும் மற்றும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மில்லிகிராம் அளவிலும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த விவரங்கள் மூலம் மக்கள் தாம் வாங்கும் உணவின் ஊட்டச்சத்து விவரங்களை அறிந்து கொண்டு பொருட்களை வாங்க முடியும். நான்காவது வெஜ் ஆர் நான்வெஜ் சிம்பிள், சைவம் அல்லது அசைவ குறியீடு. வெஜிடேரியன் சிம்பிள் என்பது ஒரு சதுர வடிவிலான கட்டத்தின் நடுவில் பச்சை நிறம் நிரப்பப்பட்ட வட்ட வடிவமாகும். இந்த குறியீடு சைவ பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்ட அனைத்து விதமான உணவுப் பொருட்களிலும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். தண்ணீர், பால் போன்ற பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நான்வெஜ் சிம்பிள் ஆனது ஒரு சதுர வடிவிலான கட்டத்தின் நடுவில் பழுப்பு நிறம் நிரப்பப்பட்ட முக்கோண வடிவ குறியீடு ஆகும். இந்த குறியீடு அசைவ பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்ட அனைத்து விதமான உணவுப் பொருட்களிலும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஐந்தாவது ஃபுட் அடிட்டிவ்ஸ், உணவு சேர்க்கைகள். ஒரு உணவுப் பொருளில் தொழில்நுட்ப காரணத்திற்காக சேர்க்கப்படும் ஒரு சேர்மானம் அடிட்டிவ் ஆகும். இந்த ஃபுட் அடிட்டிவ் ஆனது FSSR 2011 ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸில் கூறப்பட்டுள்ளபடி அடிட்டிவ் நேம் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பரிங் சிஸ்டம் எனப்படும் INS நம்பர் ஆகியவை லிஸ்ட் ஆஃப் இன்கிரியன்ட்ஸ் கீழ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆறாவது நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ், நிறுவனத்தின் பெயர் மற்றும் முழு முகவரி. லேபிளில் உணவுப் பொருளை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் மற்றும் முழு முகவரி கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவை மேனுஃபேக்சர்ட் பை ஆக இருந்தால் MFD பை ஆர் MFG பை என்றும், மார்க்கெட்டட் பை ஆக இருந்தால் MKT பை என்றும், மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டட் பை அல்லது பேக்கட் அண்ட் மார்க்கெட்டட் பை எனவும் குறிப்பிடலாம். ஏழாவது FSSAI லோகோ அண்ட் லைசன்ஸ் நம்பர், FSSAI குறியீடு மற்றும் உரிமை எண். உணவுப் பொருள் தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனங்கள் FSSAI உரிமம் பெற்ற பின்னரே உணவுப் பொருள் தயாரிப்பு மற்றும் விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருளின் FSSAI குறியீடு மற்றும் அதன் 14 இலக்க உரிமை எண் ஆகியவை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அது லேபிளின் நிறத்திலிருந்து மாறுபட்டு தெளிவாக தெரியும்படி இருக்க வேண்டும். விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருளில் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உரிமை எண், விற்பனை செய்யப்படும் நிறுவனத்தின் உரிமை எண் மற்றும் தொகுப்பு செய்யும் நிறுவனத்தின் உரிமை எண் என தனித்தனியாக கொடுக்கப்பட வேண்டும். இறக்குமதி
இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கும் இது பொருந்தும். FSSAI குறியீடு மற்றும் உரிமை எண் இல்லை என்றால் அந்த உணவுப் பொருள் அங்கீகரிக்கப்படாதது ஆகும். எனவே நுகர்வோர் உணவுப் பொருளை வாங்கும் பொழுது FSSAI குறியீடு மற்றும் உரிமை எண் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விற்கப்படும் உணவுப் பொருள் செறிவூட்டப்பட்ட உணவாக இருந்தால் ஃபோர்ட்டிஃபைட் சிம்பலையும், இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தால் ஆர்கானிக் சிம்பலையும் லேபிளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். 8வது, நெட் குவான்டிட்டி, ரீட்டைல் பிரைஸ் அண்ட் கன்சியூமர் கேர் டீடைல்ஸ். சரியான எடை, விலை மற்றும் வாடிக்கையாளர் சேவை விவரம். லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009 இணையதள சட்டம் 2009 படி ஒரு உணவுப் பொருளின் நிகர எடை, எண்ணிக்கை, உச்சபட்ச விலை மற்றும் வாடிக்கையாளர் சேவை விவரம் ஆகியவை லேபிளில் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவை கிராம், மில்லிகிராம், லிட்டர், மில்லி லிட்டர் அளவில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 9வது, லாட் அல்லது பேட்ச் அல்லது கோட் நம்பர், தொகுதி எண் அல்லது குறியீட்டு எண். ஒரு உணவுப் பொருளின் தொகுதி எண் அல்லது குறியீட்டு எண் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று லேபிளில் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 10வது, டேட் மார்க்கிங், தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி. ஒரு உணவுப் பொருளின் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆர் பேக்கிங் ஆர் எக்ஸ்பைரி ஆர் யூஸ்டு பை ஆகிய தேதிகளை லேபிளில் குறிப்பிடுவது மிகவும் அவசியமானதாகும். அவை ஒரே இடத்தில் வரிசையாக அமைந்திருக்க வேண்டும். காலாவதியாகும் நாள் DD, MM, YY என்ற முறையில் கொடுக்கப்பட வேண்டும். காலாவதியாகும் நாள் 3 மாதங்களுக்கு மேல் இருந்தால் அதனை MM, YY என்ற முறையில் கொடுக்கப்பட வேண்டும். 11வது, லேபிளிங் ஆஃப் இம்போர்ட்டட் ஃபுட்ஸ், இறக்குமதி உணவின் லேபிள் விவரங்கள். உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2017 FSSR ஃபுட் இம்போர்ட் 2017 படி இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கென தனி விதிகள் உள்ளன. இந்த விதிகளை பின்பற்றி லேபிளிங் ஆஃப் இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் அதனுடைய லேபிள் அமைந்திருக்க வேண்டும். 12வது, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இம்போர்ட்டட் ஃபுட்ஸ், இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருள் எந்த நாட்டில் இருந்து தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது என்ற விவரமும் இறக்குமதி செய்த நிறுவனத்தின் முழு விவரமும் லேபிளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். 13வது, இன்செஷன் ஃபார் யூஸ், உபயோகிக்கும் முறை. ஒரு உணவுப் பொருளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற செய்முறை விளக்கமும் சேமிப்பு முறை விளக்கமும் லேபிளில் கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும். 14வது, டிக்ளரேஷன் ஆஃப் ஃபுட் அலர்ஜன், ஒவ்வாமை விவரம். விற்கப்படும் உணவுப் பொருளில் ஏதேனும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் சேர்மானங்கள் இருந்தால் அது சார்ந்த விவரங்களை தனியே லேபிளில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதன் மூலம் ஒவ்வாமை உள்ளவர்கள் அப்பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க ஏதுவாக இருக்கும். 15வது, நாட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், மனிதன் உண்ணுவதற்கு அற்ற பொருட்கள். உணவு சாராத பொருட்களை மனிதன் உண்ணுவதற்கு அற்றது என்ற விவரத்தினை லேபிளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அது FSSR அட்வர்டைசிங் அண்ட் கிளைம்ஸ் 2018 விதி எண் 5/4 C படி கருமை நிற சதுர வடிவ கட்டத்தினுள் பெருக்கல் குறியீடு உள்ள படம் கட்டாயம் இருக்க வேண்டும். உணவுப் பொருள் பற்றிய புகார்களுக்கு. மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அந்த உணவுப் பொருளில் சந்தேகம் இருந்தாலோ அல்லது தரமற்ற உணவுப் பொருள் என கருதினாலோ 9444042322 எனும் வாட்ஸ்அப் எண்ணில் புகார்களை தெரிவிக்கலாம். சம்பந்தப்பட்டவர்களின் பெயர் விவரம் பாதுகாக்கப்படும் மற்றும் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஊட்டச்சத்து மிக்க கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை பொதுமக்கள் வாங்குவதற்கு இக்காணொளி பயனுள்ளதாக அமைந்திடும். உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.